geometric series பயிற்சி 2.5. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். geometric series Sn equal to a plus ar plus a1 square plus etc a r power n minus 1. இது வந்து நம்ம ஜெனரலா வரக்கூடிய geometric series. இதுல 12வது கணக்கு பயிற்சி 2.5ல 12வது கணக்கு ஒரு பெருக்கு தொடரின் முதல் n 2n மற்றும் 3n ஆகிய உறுப்புகளின் கூடுதல்கள் முறையே s1 s2 s3 எனில் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா s1 s2 s3 s1 நமக்கு ஃபார்முலா தெரியும் a bracket 1 minus r power n by 1 minus r. geometric series பெருக்கு தொடர்ல s1 உடைய ஃபார்முலா a r power n minus 1 by r minus 1 அல்லது a 1 minus r power n by 1 minus r. அடுத்து s2 சமம் a 1 minus r power 2n by 1 minus r. இது s2 கணக்குல s1 s2 s3 அடுத்து s3 சமம் a 1 minus r power 3n by 1 minus r. இது s3. So s1 s2 s3 இந்த மூணுமே நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். LHSல s1 s3 minus s2. s1 நம்ம என்ன எழுதிக்கிறோம் a 1 minus r power n by 1 minus r. So s1 ஓட வேல்யூவை பிரதியிட்டோம். அடுத்து s3 a 1 minus r power 3n by 1 minus r minus s2 s2 உடைய மதிப்பு a 1 minus r power 2n by 1 minus r. இதற்கு LHS எடுத்தோம். அதனுடைய மதிப்பை எல்லாம் பிரதியிடுது. a 1 minus r power n by 1 minus r. இதுல ரெண்டுமே a காமனா இருக்கு. ஸோ a வெளியே அதே மாதிரி இந்த 1 minus r இங்கேயும் 1 minus r எடுத்து அதையும் வெளியே எடுத்த பிற்பாடு மீதி இருக்கிறது 1 minus r power 3n minus 1 minus r power 2n. இந்த 1 minus r காமனா இருந்தனால வெளியே எடுத்தோம். ஏவையும் வெளியே எடுத்தது மீதி இருக்கிறத எழுதிட்டோம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் போடணும். ஏன்னா மைனஸ் இருக்கிறப்போ பிராக்கெட் போடாமல் எழுதணும் அப்படின்னா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போக முடியும். இப்போ இந்த ஏவையும் பெருக்கணும்னா a ஸ்கொயர் 1 minus r power n by இங்கேயும் 1 minus r இங்கேயும் 1 minus r. So 1 minus r whole square bracket 1 minus r power 3n. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா -1 -2 மைனஸ் பிளஸ் r power 2n. So a square 1 minus r power n by 1 minus r whole square. 1 minus 1 cancel ஆயிடும். மீதி இருக்கிறது r power 2n minus r power 3n. பிளஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அடுத்தது மைனஸ் வந்து எழுதுறோம். So a square 1 minus r power n by 1 minus r whole square. இந்த ரெண்டுலையும் r power 2n காமனா இருக்கு. r power 2n 1 into r power 2n அப்படிங்கிறோம். r power 3n r into r power n r power 2n 3n பிரிக்கிறோம். r power n into r power 2n. அப்போ இந்த r power 2n இங்க இருக்கிற r power 2n இங்க இருக்கிற r power 2n வெளியில எடுத்துக்கிறோம். ஸோ வெளியில எடுத்துக்கிட்டாது மீதி இருக்கிறது 1.
இந்த பகுதியில் மீதி இருக்கிறது r/n. ஸோ r/2n காமனாக எடுத்துக்கோ. சமம் r whole square then 1 minus r/n. எல்லாத்தையும் எடுத்து நம்ம பயணம் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுறோம். இடையில இங்கே இருக்கும் a square r/2n by 1 minus r whole square 1 minus r/n. இது நமக்கு எலக்ட்ரிக்கா கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பார்க்கலாம். s2 minus s1 whole square s2 minus s1 whole square அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் s2 minus s1 கண்டுபிடிச்சு s2 நமக்கு என்ன இருக்கு? a 1 minus r/2n by 1 minus r minus a 1 minus r/n by 1 minus r சமம். இந்த ரெண்டுலயும் a இருக்கு. ஸோ a காமனா இருக்கு. கீழே இங்கேயும் 1 minus r இதுலயும் 1 minus r இருக்கு. ஸோ 1 minus r காமனா இருக்கு. உள்ள இருக்கிறது 1 minus r/2n. இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் r/n. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். a by 1 minus r r/n minus r/2n சமம் a by 1 minus r. இதில் r/n வந்து காமனாக இருக்கு. r/n காமனாக இருக்குன்னா மீதி இருக்கிறது 1. r/n காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ மீதி இருக்கிறது 1 மைனஸ் r/n. 2n ஒரு n வெளியில் எடுக்கிறது. அப்போ இன்னொரு n உள்ள இருக்கு. இந்த இடத்துல நமக்கு s2 minus s1 whole square கண்டுபிடிக்கும். ஏன்னா நமக்கு அதான் கேள்வி. s2 minus s1 whole square சமம் a 1 minus r r/n bracket 1 minus r/n whole square சமம். இந்த ஸ்கொயரை உள்ள வருவோம். a square by 1 minus r whole square then r/2n 1 minus r/2n whole square. இந்த 2 வந்து a-க்கும் கொண்டு வரணும், கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கும் கொண்டு வரணும், இந்த n-க்கும் கொண்டு வரணும், இந்த இடத்துல கொண்டு வரணும். இந்த இடத்துல 1 அர்த்தம். ஸோ 1 into 2 2. இப்போ இந்த ஆன்சரையும் ஏற்கனவே நம்ம இந்த பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இந்த ஆன்சரையும் பாருங்க. a ஸ்கொயர் இங்கேயும் a ஸ்கொயர் r/2n r/2n 1 minus r whole square 1 minus r whole square 1 minus r/n whole square. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரத்து ஃபேக்டர். therefore LHS சமம் ஆரத்து. இதை நீ கவனமும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுக்கிறோம். அது கொஞ்சம் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த r/3n r/2n நம்ம r/2n காமனாக எடுக்கிறோம். இந்த இடத்துல கவனமாக பார்க்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் s2 minus s1 கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது s2 minus s1 whole square கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் லாங் ஸ்டெப்பாக இருக்கும். இது நமக்கு 5 மார்க் கொஸ்டின் வரும். கம்பல்சரி கொஸ்டின் கூட இந்த கொஸ்டின் ஏற்கனவே வந்திருக்கு. ஸோ ஒரு முறை வந்த கொஸ்டின் திரும்ப வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா தரவா போட்டு பார்த்தோம்னா கம்பல்சரி கொஸ்டின் வர்றதுக்கு நமக்கு சரியாக